ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு போட் அண்ட் ஸ்ட்ரீம்ல செகண்ட் கிளாஸ் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பேசிக் கிளாஸ் எல்லாத்தையுமே நான் தெளிவா சொல்லி கொடுத்துட்டேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நீங்க புதுசா பாக்குறீங்க, போட் அண்ட் ஸ்ட்ரீம் புதுசா கத்துக்கிறீங்க அப்படின்னா நான் என்ன சொல்லி தரேங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா அது கிளாரிட்டியா புரியாது. அதனால ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. ஓகேங்களா? வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களை ரீச் ஆகும். இப்போ டைரக்டா நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். ஓகே, இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A boat goes downstream in 1/3 the time it takes to go upstream. Then the ratio between the speed of the boat in still water and that upstream is அப்படின்னு சொல்லி கொஸ்டின் இருக்கு. இதுல முதல் ஸ்டேட்மெண்ட் தெளிவா வாசிங்க. A boat goes downstream in 1/3 the time it takes to go upstream. அப்போ ஒரு போட்டு அப்ஸ்ட்ரீம்ல போகும்போது எவ்வளவு டைம் எடுத்துக்குதோ அதுல 1/3 ஆஃப் த டைம் தான் எங்க போகும்போது எடுத்துக்குது, டவுன் ஸ்ட்ரீம்ல போகும்போது எடுத்துக்குது. ஸோ டைம் வச்சு இங்க நான் ஒரு ரேஷியோ எழுதலாம். பாருங்க எப்படி ரேஷியோ எழுதுறேன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் டவுன் ஸ்ட்ரீம் கண்டிஷன், அடுத்தது அப் ஸ்ட்ரீம் கண்டிஷன். இந்த ரெண்டு கண்டிஷன்லையும் டைமுக்கு நான் ஈஸியா ரேஷியோ எழுதலாம். எப்படி கொடுத்துருக்காங்க? டவுன் ஸ்ட்ரீம்ல போகும்போது உள்ள டைம் எப்படி இருக்குமா? 1/3 த டைம் இட் டேக்ஸ் டு கோ அப் ஸ்ட்ரீம். அப் ஸ்ட்ரீம்ல எனக்கு எவ்வளவு நேரம் ஆகுதோ அதுல 1/3 தான் டவுன் ஸ்ட்ரீம்க்கு ஆகும். அப்ப எனக்கு அப் ஸ்ட்ரீம்ல நான் 3 யூனிட்ஸ் போட்டேன்னா டவுன் ஸ்ட்ரீம்ல என்ன போடணும்? 1 யூனிட் போடணும். ஸோ இந்த ரேஷியோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ண தெரியணும். புரியுதா? ஸோ டவுன் ஸ்ட்ரீம்ல போகும்போது எடுத்துக்கக்கூடிய டைம் அப் ஸ்ட்ரீம்ல போகும்போது எடுத்துக்கக்கூடிய டைம்ல 1/3 இருக்க போகுது. அதனால அப் ஸ்ட்ரீமுக்கு தான் டைம் அதிகமாகும். ஏன்னா அப் ஸ்ட்ரீம்ல உங்களுக்கு ஸ்பீடு குறையா இருக்கும், அதனால டைம் ஜாஸ்தியா இருக்கும். புரியுதா? ஸோ இங்க 3னா அதுல 1/3 தான் உங்களுக்கு டவுன் ஸ்ட்ரீம்ல ஆகும். ஸோ 1:3 தான் டைம் ரேஷியோ டவுன் ஸ்ட்ரீம் அண்ட் அப் ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல. அப்ப நான் என்ன பண்றேன்? இதுல இருந்து ஸ்பீட் ரேஷியோ கண்டுபிடிச்சலாமா? ஏன்னா எனக்கு டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட் தான். அப்ப எனக்கு டைம் ரேஷியோ அப்படியே ரிவர்ஸ் பண்ணனா அது என்ன வந்துடும்? ஸ்பீட் ரேஷியோ கிடைச்சிடும். அப்ப டவுன் ஸ்ட்ரீம்லயும் அப் ஸ்ட்ரீம்லயும் ஸ்பீட் ரேஷியோ எப்படி இருக்கும்? 3:1. அப்ப இங்க பாருங்க, டவுன் ஸ்ட்ரீம் கண்டிஷன்லயும் அப் ஸ்ட்ரீம் கண்டிஷன்லயும் ஸ்பீட் ரேஷியோ கிடைச்சிருச்சு 3 யூனிட் 1 யூனிட்னு சொல்லிட்டு. இப்ப எனக்கு கேள்வி என்ன கேக்குறாங்க? then the ratio between the speed of boat in still water and that of stream. அதாவது அவங்க கேக்குறது போட் ஸ்பீடுக்கும் வாட்டர் ஸ்பீடுக்கும் என்ன ரேஷியோ, போட் ஸ்பீடுக்கும் வாட்டர் ஸ்பீடுக்கும் என்ன ரேஷியோ. இப்போ போட் ஸ்பீட் என்ன பண்ணுவோம்? டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடையும் அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணுவோமா? பாருங்க, அப்ப இங்க 3 இருக்கு, 1 இருக்கு. ஸோ 3 + 1 எவ்வளோ? 4. 4/2 நம்ம இங்க 2 போட்டுக்கலாம். அதே மாதிரி வாட்டர்னா டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடையும் அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடையும் மைனஸ் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணும். அப்ப 3 - 1 2. 2/2 எவ்வளோ? நமக்கு 1 கிடைக்கும். ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 2:1. கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 2:1 கிடைக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். இதுல பாருங்க, the speed of boat in still water is 5 1/3 km/h. It is found that the boat takes thrice as much time to row up than it does to row down the same distance in the river stream. Find the speed of the river stream அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க. CGL 2022ல கேட்ட கொஸ்டின், தெளிவா கவனிச்சுக்கோங்க. ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் இருக்கு, அதாவது போட் ஸ்பீடு கொடுத்தாச்சு. புரியுதா? போட் ஸ்பீட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 5 1/3 km/h இருக்கு. 5 1/3 km/h தான் போட்டோட ஸ்பீடு. ஓகே, போட்டோட ஸ்பீடு கொடுத்தாச்சுல. இது மிக்சட் ஃபிராக்ஷன்ல இருக்கு, நம்ம ஃபிராக்ஷனை மாத்திடுவோமா? அப்ப எவ்வளவு வரும்? 16/3 km/h. இப்போ இதுல இன்னொரு விஷயம் ஒண்ணு நீங்க பார்க்கணும். அவங்க கேக்குறது என்னது? ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம், வாட்டர் ஸ்பீடு கேக்குறாங்க. வாட்டர் ஸ்பீடு எதுல கேக்குறாங்க? எல்லாமே மீட்டர்/செகண்ட்ல இருக்கு. புரியுதா? வாட்டர் ஸ்பீடு மீட்டர்/செகண்ட்ல இருக்கு. நம்ம கொடுத்துக்கிற போட் ஸ்பீடு எதுல இருக்கு? km/hல இருக்கு. இதுல கவனமா இருக்கணும். இப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்க. இட் இஸ் ஃபவுண்ட் தட் த போட் டேக்ஸ் thrice as much time to row up than it does to row down the same distance. அப்ப இந்த இடத்துல நமக்கு போன கொஸ்டினே மாதிரியே தான். அப் ஸ்ட்ரீம்லையும் டவுன் ஸ்ட்ரீம்லையும் போகும்போது அவங்க எடுத்துக்கக்கூடிய டைமுக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. எப்படி ரேஷியோ கொடுத்துருக்காங்க பாருங்க. thrice as much time to row up than it does to row down. அப்ப நீங்க டவுன்ல போகும்போது உங்களுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிறீங்களோ அதை விட 3 மடங்கு டைம் அப்ல போகும்போது எடுத்துக்குமா. அப்ப நீங்க இந்த இடத்துல டவுன் ஸ்ட்ரீமா 1 யூனிட்னு செட் பண்ணீங்கன்னா அதுல 3 டைம்ஸ். அப்ப அப் ஸ்ட்ரீம் என்னவா இருக்கும்? 3 யூனிட்டா இருக்கும். ஸோ 3:1 தான் என்னது? அப் ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல டைமுக்கான ரேஷியோ. அப்போ ஸ்பீட் ரேஷியோ என்னவா இருக்கும்? அப்படியே மாறி வந்துருமா? 1:3 தான் என்னது? டவுன் ஸ்ட்ரீம் அண்ட் அப் ஸ்ட்ரீம்ல உங்களுக்கு ஸ்பீட் ரேஷியோவா இருக்கும். அதாவது சாரி, அப் ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம்ல 1:3 தான் ஸ்பீட் ரேஷியோவா இருக்கும் போது. ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ணலாம்? போட் ஸ்பீடுக்கும் வாட்டர் ஸ்பீடுக்கும் என்ன ரேஷியோன்னு கண்டுபிடிச்சலாம். போன கொஸ்டின் சால்வ் பண்ண மாதிரியே தான். ஸோ போட் ஸ்பீடுங்கிறப்போ 1 + 3/2. அப்போ எவ்வளவு வரும்? 2 யூனிட் வரும். இது எவ்வளவு வரும்?
3 minus 1 அதாவது டவுன் ஸ்ட்ரீம் மைனஸ் அப்ஸ்ட்ரீம் 3 minus 1 டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு 2 2/2 எவ்வளவு 1 அப்ப போட் ஸ்பீடுக்கும் வாட்டர் ஸ்பீடுக்கும் ரேஷியோ எப்படி இருக்கு 2:1 இருக்கு நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க போட் ஸ்பீடு கொடுத்திருக்காங்க எவ்வளவு 16/3 அப்ப என்ன கேக்குறாங்க வாட்டர் ஸ்பீடு கேக்குறாங்க இங்க போட் ஸ்பீடு எவ்வளவு யூனிட் இருக்கு அப்ப 2 யூனிட் இருக்கு சோ 2 யூனிட் தான் எனக்கு 16/3 அப்படின்னா நான் என்ன கால்குலேட் பண்ணோம் 1 யூனிட் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணோம் அப்ப பாருங்க இங்க நான் கேன்சல் பண்ணும்போது எனக்கு ஈஸியா கிடைச்சிடும் அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ எனக்கு எவ்வளவு கிடைக்குது 8/3 கிடைக்குது ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன 8/3 கிலோமீட்டர் பெர் அவர் இதுதான் வாட்டர் ஸ்பீடு வாட்டர் ஸ்பீடு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன் 8/3 கிலோமீட்டர் பெர் அவர்னு கண்டுபிடிச்சாச்சு ஆனா அதை எதுல சொல்லணும் மீட்டர் பர் செகண்ட்ல சொல்லணும் அப்போ இன்னும் இந்த கொஸ்டின் முடியல இதுக்கப்புறம் இன்னும் கண்டினியூ ஆகுது பாருங்க ஸோ வாட்டர் ஸ்பீடு நான் கண்டுபிடிச்ச அந்த 8/3ங்கிறது எதுல இருக்கு கிலோமீட்டர் பெர் அவர்ல இருக்கு அதை மீட்டர் பெர் செகண்டா மாத்துறதுக்காக என்ன பண்ணும் 5/18 மல்டிப்ளை பண்ணும் புரியுதா ஸோ 5/18 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன நடக்குது பாருங்க இங்க நம்ம 2 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது 4 2s are 8 9 2s are 18 அப்போ 5 4s are 20 3 9s are 27 ஸோ 20/27 மீட்டர் பர் செகண்ட் எங்க இருக்கு ஆப்ஷன் சி லாஸ்ட் கொஸ்டினும் இந்த கொஸ்டினும் நியர்லி சேம் தான் லாஸ்ட் கொஸ்டின் ஜஸ்ட் ரேஷியோட விட்டுட்டாங்க இந்த இடத்துல நமக்கு போட் ஸ்பீடை கொடுத்துட்டு வாட்டர் ஸ்பீட் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க கிளியரா புரிஞ்சுதா அடுத்த கொஸ்டின் போலாம் இல்ல பாருங்க the speed of boat in still water is thrice the speed of stream அதாவது இங்க அவங்க வந்து ரேஷியோ எப்படி கொடுத்திருக்காங்கன்னா போட் ஸ்பீடுக்கும் வாட்டர் ஸ்பீடுக்கும் ரேஷியோ கொடுத்திருக்காங்க ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் வந்து எப்படி இருக்குமா 3 times ஆஃப் த thrice அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அப்ப போட் ஸ்பீடு வந்து வாட்டர் ஸ்பீட்ல 3 times இருக்கும் போது ஸோ போட் ஸ்பீடுக்கும் வாட்டர் ஸ்பீடுக்கு ரேஷியோன்னா 3:1 ஓகே இட் டேக்ஸ் 6 hours to go 48 kilometer against the stream then what is the speed of boat in still water in kilometer per hour ஓகே இந்த இடத்துல பாருங்க இது வந்து if takes 6 hours to go 48 kilometer against the stream என்னது அப்ஸ்ட்ரீம்ல 48 கிலோமீட்டரை கவர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமா 6 மணி நேரம் ஆகுமா அப்ப இதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சலாம் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு கண்டுபிடிச்சலாமா அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடுக்கு என்ன ஸ்பீடு ஃபார்முலான டிஸ்டன்ஸ் பை டைம் அப்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல போகும்போது டிஸ்டன்ஸ் எவ்வளவு 48 கிலோமீட்டர் கவர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாங்க 6 மணி நேரம் ஸோ டிஸ்டன்ஸ் 48 கிலோமீட்டர் டைம் 6 hours இப்போ இதை கேன்சல் பண்ணும்போது என்ன வருது 8 கிலோமீட்டர் பெர் அவர் இப்போ இது என்னது அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் எவ்வளோ 8 கிலோமீட்டர் பெர் அவர் நமக்கு போட் ஸ்பீடு வாட்டர் ஸ்பீடு என்ன ரேஷியோல இருக்கு 3:1 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு அப்ப அப்ஸ்ட்ரீம்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்ஸ்ட்ரீம்ங்கிறது எப்படி வரும் போட் ஸ்பீடு மைனஸ் வாட்டர் ஸ்பீடு தான் என்னது அப்ஸ்ட்ரீம் அதுதான் நமக்கு இங்க எவ்வளவுன்னு இருக்கு 8 கிலோமீட்டர் பெர் அவர்னு இருக்கு ஸோ ரேஷியோ படி பார்க்கும்போது போட் ஸ்பீடை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம் 3x வச்சுக்கலாம் வாட்டர் ஸ்பீடை 1x வச்சுக்கலாமா அப்ப இந்த இடத்துல பாருங்க போட் ஸ்பீட் மைனஸ் வாட்டர் ஸ்பீட்னா 3x minus 1x அப்ப எவ்வளோ 2x equal to 8 கிலோமீட்டர் பெர் அவர் அப்ப நீங்க 2ஆல கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ என்ன வந்துடும் எக்ஸோட வேல்யூ வந்து 4ன்னு கிடைச்சிடும் சரியா எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு 4ன்னு கிடைச்சிருச்சுன்னா அவங்க என்ன கேக்குறாங்க வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் இருக்கா இது என்ன இருக்கு 3x இருக்கு இப்ப இதை தான் அவங்க கேக்குறாங்க எக்ஸோட வேல்யூ 4னா 3 4s are 12 ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் 12 கிலோமீட்டர் பெர் அவர் ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அடுத்த கொஸ்டின் A man can row 18 km per hour in still water. It takes him 2 times as long to row up as to row down the river. Find the rate of stream. CHSL 2024ல கேட்ட கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான் பாருங்க இந்த இடத்துல a man can row இருக்கு in still waterன்னு இருக்கா நீங்க மேன்னு கொடுத்தாலும் அதை நீங்க போட் ஸ்பீடாவே கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு குழப்பம் இல்லாம இருக்கும் ஸோ போட் ஸ்பீடு கொடுத்துட்டாங்க 18 கிலோமீட்டர் பெர் அவர் இப்போ என்ன நடக்குது இட் டேக்ஸ் ஹிம் 2 times as long to row up as to row down the river நீங்க டவுன் ஸ்ட்ரீம்ல போகும்போது உங்களுக்கு எடுத்துக்கிற டைமை விட 2 மடங்கு டைம் ஆகுது எப்போ அப்ஸ்ட்ரீம்ல போகும்போது அப்ப பாருங்க அப்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லயும் டவுன் ஸ்ட்ரீம் கண்டிஷன்லயும் டைமுக்கு நம்ம ரேஷியோ எழுதிடலாம் கரெக்டா அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல டைம் ரேஷியோ எழுதலாம் எப்படி எழுதலாம் பாருங்க அப்ஸ்ட்ரீம் இங்க டவுன் ஸ்ட்ரீமா இப்போ டைம் ரேஷியோ எப்படி இருக்கு நீங்க டவுன்ல போறதை விட அப்ல போனீங்கன்னா 2 மடங்கு நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அப்ப டவுன்ல உங்களுக்கான டைம் 1ன்னு இருந்ததுன்னா அப்ல உங்களுக்கான டைம் எவ்வளவு இருக்கும் 2 இருக்கும் ஸோ 2:1 தான் டைம் ரேஷியோ அப்போ ஸ்பீட் ரேஷியோ என்னவா இருக்கும் பாருங்க ஸ்பீட் ரேஷியோ வந்து நமக்கு 1:2 இருக்கு புரியுதா டவுன் அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல ஸ்பீட் ரேஷியோ எப்படி இருக்கு 1:2 இருக்கு இப்போ நான் நேரம் என்ன பண்ண போறேன் போட் ஸ்பீடுக்கும் இப்போ வாட்டர் ஸ்பீடுக்கும் ரேஷியோ என்ன நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அதே மாதிரி போட் ஸ்பீடுக்கும் வாட்டர் ஸ்பீடுக்கும் ரேஷியோ எடுக்க போறேன் அப்ப போட் ஸ்பீட் என்ன பண்ணுவோம் இந்த 2ஐ 1 ஆட் பண்ண எவ்வளோ 3 ஸோ 3/2 போடுவோம் வாட்டர் ஸ்பீடுக்கு ரேஷியோங்கிறப்போ இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பார்க்கணும் 2 - 1 1 ஸோ 1/2
புரியுதா? அப்ப இத நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 2 2 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப போட் ஸ்பீடு, வாட்டர் ஸ்பீடு என்ன ரேஷியோல இருக்கு? 3:1ங்கிற ரேஷியோல இருக்கு. நமக்கு போட் ஸ்பீட் எவ்வளவு குடுத்திருக்காங்க? 18 km/h. இங்க போட் ஸ்பீடுக்கு எவ்வளவு யூனிட் இருக்கு? 3 யூனிட்ஸ். சோ 3 யூனிட்ஸ் தான் எனக்கு 18 km/h அப்படின்னா, நான் வாட்டர் ஸ்பீடு தானே கேட்கறாங்க. ஃபைண்ட் த ரேட் ஆஃப் ஸ்ட்ரீம். அப்போ 1 யூனிட் எவ்வளோன்னு பார்க்கணும். 1 யூனிட் எவ்வளவு வரும்? இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 1 யூனிட் ஈக்குவல் டு 6 km/h. சோ கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 6 km/h. இவ்வளவுதான். சிம்பிளா சால்வ் பண்ணியாச்சு. ஸோ இதே பேட்டர்ன் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஜஸ்ட் ரேஷியோ மட்டும் கரெக்டா ஃபார்ம் பண்ண தெரிஞ்சுட்டா போதும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணி கரெக்டா ரேஷியோ எழுதணும். இதுல தெளிவா கொடுத்துருக்காங்க. இட் டேக்ஸ் ஹிம் 2 டைம் ஆஸ் லாங் அப்படின்னால என்ன அர்த்தம்? தூரம், நேரத்தை குறிக்குதுன்னு அர்த்தம். ஆஸ் லாங்னா நேரம். ஓகேங்களா? டைம் குறிக்கிறாங்க. 2 டைம்ஸ் ஆஸ் லாங் டு ரோ அப் ஆஸ் டு ரோ டவுன். ஓகேங்களா? டவுன் ஸ்ட்ரீம்ல போகும்போது உங்களுக்கு டைம் கம்மியா தான் எடுக்கும். அப் ஸ்ட்ரீம்ல போகும்போது தான் டைம் ஜாஸ்தி ஆகும். நீங்க டவுன் ஸ்ட்ரீம்ல போகும்போது எவ்வளவு டைம் எடுக்கிறீங்களோ அதுல 2 மடங்கு டைம் உங்களுக்கு அப் ஸ்ட்ரீம்ல எடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கிளியரா? அடுத்த கேள்வி. இதுல பாருங்க, a boat travels 3 kilometer upstream in 1 hour and 1 kilometer downstream in 12 minutes. அப்ப இதுல எப்படி எழுதிக்கலாம்னா, ஒரு போட் அப்ஸ்ட்ரீம்ல 3 கிலோமீட்டர் கவர் பண்றதுக்கு 1 மணி நேரம் எடுத்துக்குது. அப்ப அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு கண்டுபிடிச்சலாமா? அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு ஈக்குவல் டு எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிருக்காங்க? 3 கிலோமீட்டர். எவ்வளவு நேரம் எடுத்துக்காங்க? 1 hour. சோ 3/1 டிஸ்டன்ஸ் பை டைம். அப்ப எவ்வளவு கிடைக்குது? 3 km/h தான் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு. சோ அப்ப அதே போட் டவுன் ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல போகும்போது 1 கிலோமீட்டருக்கு 12 நிமிஷம் எடுத்துக்குது. அப்ப டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 1 கிலோமீட்டர். டைம் எவ்வளவு? 12 மினிட்ஸ். அப்ப இந்த இடத்துல 1 வந்து கிலோமீட்டர்ல இருக்கு, 12 வந்து மினிட்ஸ்ல இருக்கு. அப்ப 12 வந்து நம்ம எதுல எழுதணும்? ஹவர்ஸ்ல எழுதணும். சோ அதனால 12/60 போட்டிருக்கு. அப்ப இங்க நம்ம கேன்சல் பண்ணும்போது இங்க 5 டைம்ஸ் வரும். அப்ப இந்த 5 மேல போயிடுச்சுன்னா டவுன் ஸ்ட்ரீம்ல ஸ்பீட் எவ்வளவு இருக்கு? 5 km/h இருக்கு. சோ கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? how much time will it take for the boat to go 6 kilometer in still water? சரியா? 6 கிலோமீட்டர் அது ஸ்டில் வாட்டர்ல போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயம் தெளிவா பாருங்க. நமக்கு என்ன கேக்குறாங்க? how much time கேக்குறாங்களா? சோ டைம் ஈக்குவல் டு ஃபார்முலான டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. நம்ம கேக்குறது என்ன? டைம் கேக்குறாங்க. டைம் ஈக்குவல் டு ஃபார்முலான டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. எவ்வளவு டிஸ்டன்ஸ் போணுமா? 6 கிலோமீட்டர் போணுமா? பை. இப்ப இந்த இடத்துல ஸ்பீடு எழுதணும்ல. இங்க நான் ஸ்பீடு என்ன ஸ்பீடு போகணும் பாருங்க. எதுல போகணும்னு சொல்லியிருக்காங்க? ஸ்டில் வாட்டர்ல போகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க ஸ்டில் வாட்டர்ல போகணும்னா இங்க நீங்க ஸ்பீடுக்கு என்ன ஸ்பீடு தான் போட்டாகணும்? போட் ஸ்பீடு தான் போட்டாகணும். சோ ஸ்டில் வாட்டர்னு வந்தாலே அது என்னதுதான்? போட் ஸ்பீட தான் மீன் பண்ணும். அப்போ மூவ் ஆகாத தண்ணியில 6 கிலோமீட்டரை கவர் பண்றதுக்கு அந்த போட்டுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னா, அந்த டைமை கண்டுபிடிக்கிறதுக்கு டிஸ்டன்ஸ் 6 கிலோமீட்டர் டிவைடட் பை அந்த போட்டோட ஸ்பீட போடும்போது உங்களுக்கு அதுக்கான டைம் கிடைக்கும். அப்ப இங்க கொடுத்திருக்கிற இந்த அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீமை வச்சு நீங்க என்ன பண்ணணும்? போட் ஸ்பீட கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, போட் ஸ்பீட கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த டைமை ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். சரி, போட் ஸ்பீடு என்ன வரும்? போட் ஸ்பீடு எப்படி கண்டுபிடிப்போம்? டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடும் இருக்கு, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடும் இருக்கு. பாருங்க 5 3 இருக்கு. அப்ப போட் ஸ்பீட்னா ரெண்டையும் ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணுவோமா? சோ 5 + 3 8 8/2. அப்ப எவ்வளவு வரும்? 4 km/h தான் போட் ஸ்பீடு. சோ போட் ஸ்பீடுக்கான ஃபார்முலா டவுன் ஸ்ட்ரீம் பிளஸ் அப்ஸ்ட்ரீம் டிவைடட் பை 2. அப்ப இந்த இடத்துல பாருங்க 6 பை போட் ஸ்பீடு எவ்வளவு இருக்கு? 4. இதை நம்ம கேன்சல் பண்ண எவ்வளவு வரும்? 1.5 hours. அதாவது 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம்னா ஆப்ஷன் ஏ 1 hour 30 minutes. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் 1 hour 30 minutes. அடுத்த கொஸ்டின் பண்ணலாமா? கீழே பாருங்க, a swimmer can swim 2 kilometer in 15 minutes in a lake in still water அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல ஸ்விம்மர்னு கொடுத்தாலும் நீங்க போட்டாவே கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு போட் வந்து 2 கிலோமீட்டர் கவர் பண்றதுக்கு 15 நிமிஷம் எடுத்துக்குமா? எதுல? இன் லேக் இன் ஸ்டில் வாட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல வந்து நமக்கு என்ன பண்ணும்? போட் ஸ்பீடு தான் கிடைக்கும். போட் ஸ்பீட் ஈக்குவல் டு எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்றதுக்கு? 2 கிலோமீட்டர். எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்க? 15. சோ டிஸ்டன்ஸ் பை டைம் 2 கிலோமீட்டர்ல இருக்கு, 15 வந்து எதுல இருக்கு? மினிட்ஸ்ல இருக்கு. சோ அவரா மாத்துறதுக்காக பை 60. அப்ப கேன்சல் பண்ணும்போது இங்க 4 வருமா? சோ 4 மேல போயிடுச்சுன்னா 2 4s are 8. சோ போட் ஸ்பீட் எனக்கு என்னன்னு வந்துருச்சு? 8 km/h வந்துருச்சு. He can swim 4 kilometer along the flow of the river in 20 minutes. அப்ப இதுல என்னன்னா alongனா என்ன அர்த்தம்? சேம் டைரக்ஷன். அப்ப டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு கண்டுபிடிக்கலாம். டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 4 கிலோமீட்டர் கவர் பண்றதுக்கு 20 நிமிஷம் ஆகும். அப்ப டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு? 4 கிலோமீட்டர். டைம் வந்து 20 மினிட்ஸ். அது அவர்ல எழுதுறதுக்காக பை 60 போட்டுக்கிறேன். இப்போ இங்க கேன்சல் பண்ணும்போது 3 ஸோ 3 மேல போயிடுச்சுன்னா 4 3s are 12 km/h. அப்ப டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்ன கிடைச்சிருச்சு? 12 km/h கிடைச்சிருச்சு. இப்ப கேள்வியை பாருங்க, இதான் ரொம்ப முக்கியம். இஃப் அ பேப்பர் போட் இஸ் புட் இன் டு ரிவர் தென் ஹவு ஃபார் வில் இட் ஃப்ளோட் இன் 2.5 hours? அப்போ ஒரு பேப்பர் போட் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஓடக்கூடிய தண்ணியில நம்ம வைக்கும் போது அது 2.5 மணி நேரத்துல அந்த பேப்பர் போட்டு எவ்வளவு தூரத்தை கவர் பண்ணணும்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க. அப்ப அந்த பேப்பர் போட்டை நான் தண்ணியில வைக்கிறேன்னா அப்ப அந்த பேப்பர் போட்டோட ஸ்பீடு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்?
பேப்பர் போட் என்ன ஸ்பீட்ல போகும்? அந்த வாட்டர் என்ன ஸ்பீட்ல போகுதோ அதே ஸ்பீட்ல தானே அந்த பேப்பர் போட் போகும். அப்போ நமக்கு இந்த இடத்துல 2.5 மணி நேரத்துல அந்த பேப்பர் போட் எவ்வளவு தூரத்தை கவர் பண்ணும் அப்படிங்கிற அந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தேவை அப்படின்னா நமக்கு இதுல வந்து ஸ்பீடு என்ன ஸ்பீடை கொடுக்கணும்? வாட்டர் ஸ்பீடு இன்டூ டைம் எவ்வளோ? அந்த 2.5 ஹவர்ஸ். புரியுதா? ஸோ வாட்டர் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். அதான் இங்க நமக்கு அல்டிமேட் கோல். அந்த பேப்பர் போட்டு ஓடக்கூடிய தண்ணியில 2.5 மணி நேரத்துல எவ்வளவு தூரத்தை கவர் பண்ணணும்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். டைம் நமக்கு 2.5 ஹவர்ஸ் இருக்கு. ஸோ 2.5 போட்டேன். அதே மாதிரி இங்க ஸ்பீடு போடும்போது நமக்கு அந்த போட் என்ன ஸ்பீட்ல, அந்த பேப்பர் போட் என்ன ஸ்பீட்ல மூவ் ஆகும்னு பாத்தீங்கன்னா வாட்டர் என்ன ஸ்பீட்ல மூவ் ஆகுதோ அதே ஸ்பீட்ல தான் அந்த போட். ஏன்னா வாட்டர் தானே அந்த பேப்பர் போட்டை தள்ளிட்டு போகுது. அதனால அந்த இடத்துல நீங்க வாட்டர் ஸ்பீடை கண்டுபிடிச்சு இன்டூ 2.5 போடும்போது உங்களுக்கு அது மொத்தம் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கும்னு சொல்லி கிடைச்சிடும். அப்ப நமக்கு பாருங்க போட் ஸ்பீடு இருக்கு, டவுன் ஸ்ட்ரீமும் இருக்கு. இதை வச்சு இது ரெண்டையும் வச்சு வாட்டர் ஸ்பீடை கண்டுபிடிக்கணும். வாட்டர் ஸ்பீடு என்னவா இருக்கும்? ஆக்சுவலா பாருங்களேன், டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடுங்கிறது என்னது? போட் ஸ்பீடு பிளஸ் வாட்டர் ஸ்பீடு ரெண்டையும் ஆட் பண்ணாதான் நமக்கு டவுன் ஸ்ட்ரீம் கிடைக்கும். அதான் எவ்வளோன்னு இருக்கு? 12 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு இருக்கு. இல்ல போட் ஸ்பீட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 8. அப்ப நீங்க இந்த இடத்துல போட் ஸ்பீடுக்கு 8 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 8 அங்க போகும்போது 12 மைனஸ் 8 நமக்கு என்ன ஆயிடும்? 4. ஸோ 4 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான் என்னது? வாட்டர் ஸ்பீடு. அப்ப இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு வாட்டர் ஸ்பீடு எவ்வளவு இருக்கு? 4 இன்டூ டைம் எவ்வளோ? 2.5. ஸோ 2.5 இன்டூ 4 நமக்கு மொத்தம் எவ்வளவு தூரம்? 10 கிலோமீட்டர் கவர் பண்ணிருக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 10 கிலோமீட்டர். ஓகே, இதோட இன்னைக்கு செஷன் முடிச்சுக்கலாம். இன்னைக்கு பார்த்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட ஜிஎஸ் ப்ரோ ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல ஜாமெட்ரி அண்ட் மென்சுரேஷன் 2 டைமென்ஷன் கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. இப்போ 3D கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது வந்து பெய்ட் கோர்ஸ் தான். அது தேவைன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே உங்களுக்கு பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எல்லாமே டோட்டலா ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கோம். நீங்க சிஜிஎல் அண்ட் ஆர்ஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்றேன். தேங்க்யூ.